கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தும் ஜெபமும் நமது கைகளில் கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரமாக இருக்கிறபடியினாலே அவர் நம்மை தேர்ந்தெடுத்து நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கையிலே கொடுத்தார். நமக்குரிய தாளந்துகள், வரங்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சுகமாக்கும் வல்லமை, இன்னும் ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக பரிசுத்த வேதாகம் நம்மை வழிநடத்துகிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஆவியினாலே பலப்படவும், கர்த்தருடைய வார்த்தையில் வேரூன்றி நிற்கவும், அவருடைய வார்த்தையை அநேகருக்கு உரைத்து தேவனுடைய பக்கமாய் அவர்களை இழுக்கும் ஒரு காந்த சக்தியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டு பரிசுத்த வேதாகமத்தை நமது கையிலே கொடுத்து, வாசிக்கும் இருதயத்தை கொடுத்து, வாயிலே சொல்லும்படியான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் தேவன் தந்த ஈவாக இருக்கிறது. ஆனால் ஒரு காரியம், எந்த கொள்கையும், எந்த பழக்கமும், எந்த தீர்க்க தரிசனமும், எந்த வெளிப்பாடும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுதுமாக ஒத்துப்போகாவிட்டால் அவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. எந்த மனிதனுக்கும், எந்த குழுவுக்கும், எந்த அமைப்புக்கும், எந்த சபைக்கும் தேவனுடைய வார்த்தையை மாற்றுவதற்கோ, அதை மீறுவதற்கோ, அதிலிருந்து விலகிச் செல்வதற்கோ, அல்லது வேதத்தில் தவறாக எழுதியிருக்கிறது, நான் சொல்வது சரி என்று சொல்வதற்கோ எந்த அதிகாரமும் கிடையாது. எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை நீங்கள் பிடித்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமம் மாறாது, நிச்சயமுடையது. அதை வாசியுங்கள். உங்களோடு தேவன் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.